மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு வர துப்புரவு பணியாட்கள் ட்ரெயினை சுத்தம் செய்துகிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயினுடைய சீட்டுக்கு அடிப்பகுதியில இருந்து ஒரு துர்நாற்றம் வீசுறத உணர்றாங்க. அது வழக்கமா எலி போன்ற பிராணிகளா இருக்கும்னு நினைச்சவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமா ஒரு பார்சல்ல இருந்து துர்நாற்றம் வீசுறத பாக்குறாங்க. அதை பார்த்து பயந்து போன அவங்க உடனடியா ரயில்வே காவல் நிலையத்துக்கு தகவலை கொடுக்கறாங்க. தகவல் கிடைச்சதுமே ரயில்வே போலீஸ் அந்த பார்சலை பிரிச்சு பாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்படி பிரிச்சு பார்க்கும்போது அந்த பார்சல்ல தலை இல்லாம 2 கால்களும் 2 கைகளும் மட்டும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. இத பார்த்து அதிர்ந்து போன ரயில்வே போலீஸ் தலை இல்லாம உடல் பாகங்கள் மட்டும் இருந்ததால இறந்து போன நபர் யாருன்னு தெரியாம ரயில்வே போலீஸ் இண்டூர் காவல் நிலையத்துக்கு தகவலை கொடுத்திருக்காங்க. அவங்க யாரு, இந்த வழக்குடைய பின்னணி என்னன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கண்டுபிடிச்சு எடுக்கப்பட்ட பார்சல்ல தலை இல்லாத உடல் பாகங்கள் மட்டும் கிடைச்சிருந்தது. அப்படி கிடைச்ச உடல் பாகங்களை ஆய்வு நடத்தும் போது இறந்து போன நபர் ஒரு பெண்ணுன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. அதோட அவங்களுடைய கைகள்ல மராட்டி மொழியில பச்சை குத்தி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது குஜராத்ல ஒரு விதமான பழங்குடியினர் தன்னுடைய கணவர் பெயரையோ அல்லது தன்னோட கூட பிறந்த சகோதரன் பெயரை பச்சை குத்துறது வழக்கத்துல இருந்து வந்திருக்கு. இதன் அடிப்படையில போலீஸ் பச்சை குத்தப்பட்ட மராட்டி மொழியில இருக்கிற எழுத்துக்களை கண்டுபிடிச்சா இந்த வழக்குக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக நிபுணர்களை வரவழைச்சு அந்த மராட்டி மொழியில இருக்கிற எழுத்துக்களை மொழிபெயர்க்கவும் செய்யறாங்க. அப்படி செய்ததுல அந்த எழுத்து மீரா பெண் கோபால் பாயின் எழுதப்பட்டிருக்கு. மீரா பாயின்றது இறந்து போன நபரா இல்ல கோபால் பாயின்றது அவங்களுடைய பெயரான்னு தெரியாம போலீஸ் சுற்றுவட்டார பகுதியில இருக்கிற காவல் நிலையத்துல மீரா பெண்ணுன்னு சொல்லப்படுற பெயர்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கான்ற விசாரணைய நடத்திருக்காங்க. அல்லது கோபால் பாயின்ற பெயர்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் அல்லது புகார் கொடுத்தவங்களுடைய பெயரா இருக்குமோன்ற கோணத்துல விசாரணைய நடத்திருக்காங்க. தொடர்ந்து விரிவான விசாரணைய நடத்திட்டு வந்த போலீஸ் இந்த மொழி குஜராத்ல பயன்படுத்துற மொழின்றதால குஜராத் முழுவதும் இருக்கிற காவல் நிலையத்துல தொடர்ந்து விசாரணைய நடத்திருக்காங்க. மறுபுறம் ரயில்வே போலீஸ் இந்தூர் ரயில் நிலையத்துல இருக்கிற மற்ற ரயில் பெட்டிகள்லயும் மற்ற உடல் பாகங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு ஆய்வை நடத்திட்டு வந்திருக்காங்க. சில ரயில் நிலையங்கள்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளையும் தொடர் ஆய்வை நடத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட போலீஸோடைய விசாரணையில இறந்து போன மீரா பெண் ரத்லான் மாவட்டத்துல இருக்கிற மவு கிராமத்தை சேர்ந்த பெண் தான்றது தெரிய வருது. இந்த கிராமம் அவங்க இறந்த உடல் கிடைச்ச இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த கிராமத்துல மீராவை பத்தி விசாரிக்கும் போதுதான் மீராக்கு திருமணமாகி கணவர் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்றது தெரிய வருது. மீராவுடைய கணவர் மது அருந்துறதால இருவருக்குள்ளயும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் வர்றது வழக்கமா இருந்து வந்திருக்கு. அதே போல ஜூன் 6ஆம் தேதியும் மீராக்கும் அவருடைய கணவருக்கும் இருவருக்குள்ளயும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையில மீரா தன்னோட கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டு உஜ்ஜைனுக்கு போறதா சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. அப்படி கிளம்புனவங்க மறுநாள் ஆகியுமே வீடு திரும்பாததால மீராவுடைய கணவர் காவல் நிலையத்துல மனைவி காணுன்ற புகாரை கொடுத்திருக்காரு. இந்த புகாருடைய அடிப்படையில தான் போலீஸ் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்கன்றதையே கண்டுபிடிக்க முடிஞ்சது. மீரா தன்னோட கணவர் கிட்ட உஜ்ஜைனுக்கு போறதா சொல்லி கிளம்பினதால போலீஸ் உஜ்ஜைனுக்கு ஒரு குழுவை அனுப்பி இந்த வழக்க பத்தின விசாரணைய தொடங்குறாங்க. உஜ்ஜைன்ல இருக்கிற ரயில் நிலையங்கள்லயும் ரயில் பெட்டிகள்லயும் வேற ஏதாவது உடல் பாகங்கள் கிடைக்குமான்ற தேடுதலை நடத்திருக்காங்க. மறுபுறம் உஜ்ஜைன்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்களையும் தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. உஜ்ஜைனை தவிர்த்து பல இடங்கள்ல நடத்தப்பட்ட சிசிடிவி கேமரா ஆய்வுல மீராவை பத்தின எந்த ஒரு தகவலுமே போலீஸ்க்கு கிடைக்கல. இதனால உஜ்ஜைன்ல ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில ரயில்வே பகுதியில இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல மீரா அடையாளம் தெரியாத ஒரு ஆண் நபர் கூட இருக்காங்கன்றது தெரிய வந்தது. உஜ்ஜைன்ல உயிரோடு ஒரு ஆண் கூட இருந்த மீரா மறுநாளே இந்தூர் ரயில் நிலையத்துல அவங்க இறந்து போய் அவங்களுடைய உடல் பாகங்கள் எப்படி வந்திருக்கும்ன்றத யோசிக்கிறாங்க. ஒருவேளை உஜ்ஜைன்ல அவங்கள கொலை செய்து அவங்களுடைய உடல் பாகங்களை இந்தூர் ரயில் நிலையத்துல கொண்டு போயிருப்பாங்களோன்ற கோணத்துல போலீஸ் விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. உஜ்ஜைன்ல மீரா ஆண் நபர் கூட இருந்த அந்த நபர் யாருன்னு விசாரணைய தொடங்குறாங்க. இதை தொடர்ந்து பல பேர்கிட்ட பல பகுதிகளில் அந்த நபரை பத்தின விசாரணைய
நடத்தி வந்தாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில உஜ்ஜைனை சேர்ந்த கமலேஷ் என்ற நபர்ன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. இவரு உஜ்ஜைன் ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியில தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமா கொண்ட கமலேஷ் 15 வருட காலமா கேட்டரிங்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த தகவலை சேகரிச்ச போலீஸ் கமலேஷோடைய வீட்டை கண்டுபிடிச்சு மீராவை பத்தின விசாரணைய நடத்தணும்னு நினைக்கிறாங்க. சிசிடிவி காட்சி மூலமாவும் பல நபர்கள் கிட்டையும் தொடர்ந்து விசாரணைய நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாம இருந்து வந்திருக்கு. அந்த நேரத்துல மீராவுடைய மொபைல் எண்ணில சிம் கார்டை எடுத்துட்டு கமலேஷோடைய சிம் கார்டை அவங்களுடைய மொபைல்ல போட்டு வச்சிருந்திருக்காரு. இத கண்டுபிடிச்ச போலீஸ் மொபைல் சிக்னலை வச்சு அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போய் பார்த்ததுல கமலேஷ் அவங்க வீட்டுல இல்லன்றது தெரிய வந்திருக்கு. அவருடைய மனைவி மட்டும் தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த சமயம் போலீஸ் அவருடைய மனைவி கிட்ட பேச தொடங்கி இருக்காங்க. அப்படி பேசும்போதுதான் கமலேஷோடைய மனைவிக்கு காது கேட்காதுன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. அவங்களால வாய் பேச முடியாதுன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. கமலேஷோடைய மனைவி பேசுற செய்கை மொழி போலீஸ்க்கு புரியாததால நிபுணர்களை வரவழைச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மறுபுறம் போலீஸ் குழுக்கள் பல இடங்கள்ல கமலேஷ பத்தின விசாரணைய நடத்த தொடங்குறாங்க. போலீஸ்க்கு கமலேஷ் மேல சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா மீராவுடைய மொபைல்ல கமலேஷ் சிம் கார்டு போட்டு வச்சிருக்கிறதால மீராவுக்கும் கமலேஷ்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்ற சந்தேகம் போலீஸ்க்கு எழ ஆரம்பிச்சது. மறுபுறம் கமலேஷோடைய மனைவி அவங்களுடைய செய்கை மொழி புரியாததால நிபுணர்களை வரவழைக்கிறாங்க. அப்படி வந்த நிபுணர்கள் கிட்ட கமலேஷோடைய மனைவி அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணை தன்னுடைய கணவர் கொலை செய்ததா செய்கை மொழியிலேயே அந்த நிபுணர்கள் கிட்ட தெரிவிக்கிறாங்க. இத கேட்ட போலீஸ் கமலேஷ் மேல இருந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிறாங்க. கடந்த ஜூன் 7ஆம் தேதி கேட்டரிங் வேலைக்காக ஒரு பெண்ணை கமலேஷ் கூட்டிட்டு வந்ததா அவங்களுடைய மனைவி செய்கையிலேயே நிபுணர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தவங்கள ஒரு நாள் முழுவதும் எங்க வீட்லயே தான் தங்க வச்சிருந்தாரு. மறுநாள் நான் கடைக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த பெண்ணுடைய உடல் உறுப்புகளை வெட்டி தனித்தனியா எடுத்துட்டு இருந்ததை தான் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி வெளியிடங்கள்ல எங்கேயாவது சொன்னா தன்னையும் கொலை செய்யறதா கொலை மிரட்டல் விட்டதாவும் செய்கையிலேயே நிபுணர்கள் கிட்ட கமலேஷோட மனைவி சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட தகவலை வாங்கிக்கிட்ட போலீஸ் கமலேஷ தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவர்கிட்ட எதுவுமே தெரியாதது போல அவர்கிட்ட மேலோட்டமான விசாரணைய நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில தனக்கு எதுவும் தெரியாதுன்றத உறுதியா சொல்லியிருக்காரு. மீராவுடைய போட்டோவை காட்டி கேட்கும் போது கூட இந்த பெண் யாருன்னு தனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு போலீஸோடைய ஸ்பெஷல் விசாரணைக்கு பிறகுதான் மீராவை தான் கொலை செய்ததா சொல்லியிருக்காரு. ஜூன் 8ஆம் தேதி சம்பவம் நடந்த அன்னைக்கு உஜ்ஜைன் ரயில் நிலையத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்ததா சொல்லியிருந்தாரு. அந்த சமயம் அந்த இடத்துக்கு வந்த ட்ரெயின்ல இருந்து மீரா இறங்கியிருக்காங்க. அப்படி இறங்குனவங்க எங்க போறதுன்னு தெரியாம மதுரைக்கு போறதுக்காக கமலேஷ் கிட்ட வழி கேட்டிருக்காங்க. மீரா தனிமையில வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட கமலேஷ் எப்படியாவது இவங்க கிட்ட பேசி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. உஜ்ஜைன் ரயில் நிலையத்துல இறங்கின மீரா மதுரைக்கு போகிறதுக்காக ரயில பத்தி கமலேஷ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட கமலேஷ் இன்னைய தேதியில மதுரைக்கு ட்ரெயினே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் தான் மதுரைக்கு போகிறதுக்கான ட்ரெயின் வர்றதாவும் தெரிவிச்சிருந்தாரு. இவர் சொன்னதை கேட்ட மீரா என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த இடத்திலேயே கொஞ்ச நேரம் நின்னு இருக்காங்க. இத பார்த்த கமலேஷ் தான் கூட வீட்டுக்கு வரும்படி கூப்பிட்டிருக்காரு. தான் கேட்டரிங்ல வேலை பார்க்கறதாவும் உனக்கும் அதே மாதிரி ஒரு வேலைய வாங்கி தரதாவும் சொல்லி இருந்திருக்காரு. இவர் சொன்ன விஷயங்களை நம்பி மீரா அந்த இடத்துல இருந்து கமலேஷோடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனதும் கமலேஷோடைய மனைவி மீராவை விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய செய்கை மொழி மீராவுக்கு புரியாததால கமலேஷ் கிட்ட இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபக்கம் மீனாவும் தான் வந்த விதத்தையும் தன்னுடைய கணவரை பத்தியும் அவங்களுடைய ஊரை பத்தியுமே செய்கை மொழியிலேயே கமலேஷுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னைய பொழுது ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் மதுரைக்கு போறதாவும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் கமலேஷ் அன்னைக்கு இரவு மது அருந்திட்டு மீரா கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி செய்திருக்காரு. இதுக்கு ஒத்துழைக்காத மீரா கமலேஷ் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அந்த சமயம் கமலேஷோட மனைவிக்கு காது கேட்காததால
அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் மீரா எப்படியாவது கமலேஷ் கிட்ட இருந்து விடிஞ்சதோ தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சிருக்காங்க. இரவு ரொம்ப நேரம் ஆகியும் தூங்காம இருந்த மீரா விடியற் காலையில பொழுது விடியும் நேரத்துல அசந்து தூங்கியிருக்காங்க. அப்படி விடிஞ்சதும் கமலேஷோடைய மனைவி மார்க்கெட் போறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி இருக்காங்க. அந்த சமயமும் கமலேஷ் மீரா கிட்ட மறுபடியும் தவறுதலா நடக்க முயற்சி செஞ்சிருக்காரு. தூக்கத்துல இருந்து எழுந்த மீரா அவரை தள்ளி விட்டு அந்த ரூமை விட்டு எப்படியாவது தப்பிச்சு வெளியேறணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சு வெளியேறணும்னு போராட்டத்தை நடத்தி இருக்காங்க. அந்த சமயம் கமலேஷ் அந்த வீட்டு கதவுக்கு பின்னாடி இருந்த ஒரு இரும்பு ராடாலேயே மீராவுடைய தலையிலேயே பலமா தாக்கியிருக்காரு. அப்படி தாக்குனதுல மீரா நில தடுமாறி அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்காங்க. சில மணி நேரம் வரைக்குமே உயிருக்காக போராடி இருக்காங்க. அந்த சமயத்துல கூட கமலேஷ் அவருடைய இச்சைய தீர்த்துக்கிறாரு. அப்படி தாக்கப்பட்டதுல மீரா இறந்தும் போறாங்க. மீரா இறந்து போயிட்டாங்கன்றத சுதாரிச்சுக்கிட்ட கமலேஷ் இந்த கொலை சம்பவம் எங்க வெளியே தெரிஞ்சிருமோன்ற பயத்துல ஒரு பெரிய கத்திய கொண்டு அவங்களுடைய உடல் பாகங்களை தனித்தனியா கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயம் மார்க்கெட்டுக்காக கடைக்கு போன கமலேஷோடைய மனைவி வீடு திரும்பி இருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் கமலேஷ் மீராவுடைய உடலை துண்டு துண்டா கட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இத பார்த்து பயந்து போனவங்க உடனே அந்த வீட்டுடைய கிச்சனுக்கு போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. கமலேஷோ அவருடைய மனைவி கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி வெளியே சொன்னா உன்னையும் இதே மாதிரி கட் பண்ணி போட்டுருவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதுல பயந்து போன கமலேஷோட மனைவி என்ன செய்யறதுன்னு தெரியாம அமைதியா இருந்திருக்காங்க. உடல் பாகங்களை 3 துண்டுகளா கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவராலேயே சுத்தப்பட்டு உஜ்ஜைன்ல இருந்து இந்தூருக்கு ட்ரெயின் ஏறி இருக்காரு. அப்படி ரயில் ஏறினவரு இந்தூர் ரயில்வே நிலையத்துல ஒரு ட்ரெயின்ல பார்சல ஒரு பகுதியை மட்டும் வச்சுட்டு மறு பாகங்களை வேற ஒரு ட்ரெயின்லயும் வச்சிருக்காரு. அந்த பார்சலை வச்சதுக்கு பிறகு மறுபடியும் உஜ்ஜைனுக்கே திரும்பினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கமலேஷ் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில மீதமுள்ள பாகங்களை எந்தெந்த இடங்கள்ல இருக்குன்றத கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. கமலேஷ பத்தி விசாரணை நடத்தினதுல அவரு பல பெண்கள் கிட்ட தவறுதலா நடந்துகிட்டாருன்றது தெரிய வந்திருக்கு. இந்த வழக்குல போலீஸ் தொடர்ந்து விசாரணைய நடத்திட்டு வராங்க. அதே சமயம் கமலேஷோடைய மனைவி கொடுத்த வாக்குமூலத்தையும் கண்ணால பார்த்த சாட்சியமா எடுத்துக்கிறாங்க. மீரா ஒரு குக்கிராமத்துல வளர்ந்த பெண்ணுன்றதால வெளியிடங்கள்ல நடக்கிற சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமலே போயிருக்கு. அதனாலதான் கமலேஷ நம்பி அவங்க வீடு வரைக்குமே போயிருந்திருக்காங்க. கமலேஷ் கிட்ட இருந்து மீராவுடைய மொபைல போலீஸ் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில இருக்கிறதால முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.